அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹையர் செகண்டரி செகண்ட் இயர்ல அக்கவுண்டன்சின்ற சப்ஜெக்ட்ல யூனிட் 1 அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற சாப்டர பத்தி பார்க்க போறோம். இந்த சாப்டர மொத்தம் நான் 4 வீடியோவா பண்றேன். மொத வீடியோல தியரீஸ பத்தி பார்ப்போம். 2வது வீடியோல ஃபார்மட்ஸ பத்தி பார்ப்போம். 3வது வீடியோல இல்லிஸ்ட்ரேஷன் சம்ஸ பத்தி பார்ப்போம். 4வது வீடியோல எக்ஸர்சைஸ் சம்ஸ பத்தி பார்ப்போம். தியரிக்குள்ள போலாமா? தியரீஸ் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற இந்த 3 விஷயத்துக்கும் பதிலோட நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம்னா, நம்ம அந்த விஷயத்த நல்லபடியா பண்ண முடியும். இது ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, அக்கவுண்ட்ஸோட சம்ஸ் எல்லாம் நம்ம வந்து திறம்பட செஞ்சு மு முழு மார்க்கையும் வாங்கணும் அப்படின்னா, தியரீஸ நம்ம மொத நல்லா பேசிக்கா புரிஞ்சுக்கணும். தியரீஸ புரிஞ்சா தான், ஏன் இந்த சம்ம போடுறோம்? எதுக்கு இந்த சம்ம போடுறோம்? எப்படி இந்த சம்ம போடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தியரீஸ பார்க்கறது ரொம்ப கம்பல்சரி. இந்த தியரில நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, இன்ட்ரோடக்ஷன், சைக்கிள் ஆஃப் அக்கவுண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ், meaning of incomplete records, features of incomplete records, limitations of incomplete records, difference between double entry system and incomplete records, கடைசியா difference between statement of affairs and balance sheet. இதெல்லாம் பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள போலாமா? இன்ட்ரோடக்ஷன். As per Companies Act 2013 under section 128 1 படி ரிஜிஸ்டர்ட் கம்பெனிஸ்லாம் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணி அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ரிஜிஸ்டர்ட் கம்பெனிக்கு இது வந்து கம்பல்சரி கிடையாது. அவங்க டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுன்ற கம்பல்சரி கிடையாது. டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா அக்கவுண்டிங் ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஒரு கம்பெனி வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை மெயின்டைன் பண்றாங்கன்னா, அவங்க அக்கவுண்டிங் ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்படி அந்த கம்பெனி வந்து அக்கவுண்டிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா, அந்த கம்பெனி வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னா நாட் மெயின்டைன்டு அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் கம்ப்ளீட்லி ஆர் ஃபியூ அக்கவுண்ட்ஸ் ஒன்லி. இப்போ ஒரு நிறுவனம் அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை மெயின்டைன் பண்ணலனாலும், இல்லன்னா பகுதி மட்டும் மெயின்டைன் பண்றாங்க, பகுதி மெயின்டைன் பண்ணலன்னா, அத இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நிறுவனத்தோட உரிமையாளரோ, இல்லன்னா வந்து அக்கவுண்டன்ட்டோ வந்து அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரியான புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ மெயின்டைன் பண்ணாங்கன்னா, அது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது புரொப்ரைட்டருக்கு என்னென்ன புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ மெயின்டைன் பண்ணணும்னு அவர் விருப்பப்படுறாரோ, அத மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு, மீதி எல்லாம் இக்னோர் பண்ணாலே, இட் லீட்ஸ் டூ டபுள் என்ட்ரி சிஸ்டம ஃபாலோ பண்ணல அப்படின்னு தான் ஆகும். இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து சைக்கிள் ஆஃப் அக்கவுண்டிங் டிரான்சாக்ஷன் இத பார்ப்போம். சைக்கிள் ஆஃப் அக்கவுண்டிங் டிரான்சாக்ஷன்னா, ஒரு அக்கவுண்டிங் டிரான்சாக்ஷனோட சைக்கிள பார்க்க போறோம். இது ஏன் பார்க்குறோம் அப்டின்னா, இத நம்ம பார்த்தோம்னா, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னா என்னன்றது கொஞ்சம் நமக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஒரு நிறுவனத்துல 365 நாள் ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். அத வந்து 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பினான்சியல் டிரான்சாக்ஷன், இன்னொன்னு வந்து நான் பினான்சியல் டிரான்சாக்ஷன் சொல்லலாம். இப்ப பினான்சியல் டிரான்சாக்ஷன்னா நான் இந்த இடத்துல எத மீன் பண்றேன்னா, பணம் வந்து போற விஷயத்த வச்சு நடக்கிற டிரான்சாக்ஷன். இல்லன்னா பணம் வந்து போகாத இருக்கிற டிரான்சாக்ஷன சொல்லுவோம். அப்படின்னு வந்து 2ஆ பிரிக்கலாம். இப்ப பணம் வந்து போற டிரான்சாக்ஷன்னா, நம்ம அந்த டிரான்சாக்ஷன வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பா அக்கவுண்டிங் ரூல்ஸ வந்து அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். அக்கவுண்டிங் ரூல்ஸ்னா என்னன்னு அக்கவுண்டிங் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். அக்கவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு அத நான் கொஞ்சம் அதுக்காக இந்த இந்த ஸ்கிரீன் காட்டுறேன். கோல்டன் அக்கவுண்டிங் ரூல்ஸ்ன்னு இருக்கு. அந்த ரூல்ஸ்ல வந்து மொத்தம் 3 ரூல் இருக்கு. எந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் இந்த 3 ரூல அப்ளை பண்ணி, அத வச்சு தான் நம்ம வந்து ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். பர்சனல் அக்கவுண்ட், ரியல் அக்கவுண்ட், நாமினல் அக்கவுண்ட் இந்த 3 அக்கவுண்ட் இருக்கு. இத வச்சு தான் நம்ம வந்து ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த விஷயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்திருக்கோம். அந்த டிரான்சாக்ஷன் வந்து அக்கவுண்டிங் ரூல்ஸ் வச்சு செக் பண்றோம். ஏன் செக் பண்றோம் அப்டின்னா, அத செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண முடியும். 2 அக்கவுண்ட் அஃபெக்ட் பண்ணணும். அந்த 2 அக்கவுண்ட்ட வந்து ஜர்னல் என்ட்ரி தான் பாஸ் பண்ணுவோம். ஏன் ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும்னா, ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அத வந்து லெட்ஜர் போஸ்டிங் பண்ண முடியும். அந்தந்த செலவுக்கோ, இல்ல அந்தந்த ஒரு அசெட் பர்ச்சேஸ்க்கோ, இல்ல அந்தந்த இன்கம்க்கோ, அந்தந்த இதுக்கு நம்ம வந்து அக்கவுண்ட்ஸ் இருக்கும். அந்தந்த அக்கவுண்ட்ஸ்ல போய் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இருக்கு, சம்பளம் இருக்கு,
ரெண்ட் இருக்கு. இது மாரி எக்ஸ்பென்ஸ்னா இத்தன இருக்கு. இது மாரி ஒவ்வொன்னுக்கும் நெறைய இருக்கும். அந்தந்த அக்கவுண்ட்ல கொண்டு போய் நம்ம வந்து லெட்ஜர் போஸ்டிங் பண்ணணும். லெட்ஜர் போஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா அக்கவுண்ட்ஸும் அந்த வருஷம் முடியும்போது குளோசிங் பேலன்ஸ் உள்ள ஃபிகர எடுத்து அத நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸ் பிரிப்பேர் பண்ணுவோம். ட்ரையல் பேலன்ஸ் பிரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த அக்கவுண்ட்ஸ்லாம் வந்து புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அஃபெக்ட் பண்ணுதோ, அதெல்லாம் கொண்டு போய் புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அ அதுல என்டர் பண்ணி நம்ம வந்து புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட பிரிப்பேர் பண்ணுவோம். இது போக பேலன்ஸ் ஷீட் அஃபெக்ட் பண்ற எல்லா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸோட குளோசிங் பேலன்ஸ எடுத்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் பிரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஒரு நிறுவனத்துல ஒரு எல்லா டிரான்சாக்ஷனும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கிள்ல தான் போய் முடியும். கடைசியா பேலன்ஸ் ஷீட்ல போய் முடியும். முடிஞ்ச வருஷம் முடிஞ்ச உடனே திரும்ப வந்து இதே மாரி தான். நேச்சர் டிரான்சாக்ஷன் பார்ப்போம். மணி ரூல்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். ஜர்னல் என்ட்ரிக்கு அப்புறம் அத வந்து நம்ம அத வந்து லெட்ஜர் போஸ்டிங் பண்ணுவோம். லெட்ஜர் போஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் பிரிப்பேர் பண்ணுவோம். ட்ரையல் பேலன்ஸ் பிரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் புராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்ட பிரிப்பேர் பண்ணுவோம். இந்த மாரி ஒரு சைக்கிள் நடக்கும் எல்லா டிரான்சாக்ஷனுக்கும். இது ஏன் இந்த இடத்துல நான் சொல்றேன்னா, இப்ப இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். பார்க்கும்போது இந்த டிரான்சாக்ஷன் இந்த சைக்கிள வச்சு தான் நமக்கு வந்து அது நமக்கு புரியும். இப்ப நம்ம அடுத்த ச அடுத்த பேஜ் பார்ப்போம். அடுத்த பேஜ் வந்து மீனிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். மீனிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னா, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ரெஃபர்ஸ் டூ எ கண்டிஷன் வேரின் அன் எஸ்டாப்ளிஷ்மென்ட் இஸ் நாட் பிராக்டிசிங் டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டம பிராக்டிஸ் பண்ணாத ஒரு நிறுவனத்தோட நிலைமைய தான் நம்ம வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். பேசிக்கா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம மெயின்டெயின் பண்ணாத புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ நம்ம வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் பெய்ட் அப்படின்னா ரெண்ட் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ரெண்ட் பே பண்ணா நம்ம வந்து அக்கவுண்டிங் ரூல்ஸ் அப்ளை பண்ணி டெபிட்ல என்ன பண்ணணும், என்ன அக்கவுண்ட் நம்ம கொண்டு வரணும், கிரெடிட்ல என்ன அக்கவுண்ட்ட கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். இப்ப இந்த இந்த டிரான்சாக்ஷனுக்கு ரெண்ட் அக்கவுண்ட் எடுத்த டூ கேஷ் அக்கவுண்ட் இதான் நமக்கு வந்து ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஆனா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 2 அக்கவுண்ட்க்கு பாஸ் பண்ண வேண்டிய இந்த ஜர்னல் என்ட்ரி பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் கேஷ் அக்கவுண்ட்ட ரெண்ட் பே பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பாஸ் பண்ணுவாங்க. அப்ப டபுள் என்ட்ரி சிஸ்டம் இங்க ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணாம கேஷ் அக்கவுண்ட்ல மட்டும் போய் என்ட்ரி பண்ணுவாங்க. இதுதான் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்டா போய் முடியும் நமக்கு. அடுத்ததா கேஷ் அக்கவுண்ட்ஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்ஸ் இத மட்டும் மெயின்டெயின் பண்ணுவாங்க ஃபுல்லா. மத்த வந்து தேவைனா மட்டும் மெயின்டெயின் பண்ணுவாங்க. இதுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு நிறுவனத்துல நெசசிட்டியான விஷயம்லாம் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து பர்ச்சேஸ், சேல்ஸ், கேஷ் பணம் வர்றது, போறது இந்த 3 விஷயம் தான் நம்ம வந்து மெயினா பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்ப இதுல பாருங்க கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பணம் வந்திருக்கு அப்டின்னா வந்து கஸ்டமர்ஸ் அக்கவுண்ட் டேட்டா டூ கேஷ் அக்கவுண்ட். இதான் ஜர்னல் என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணணும். இது வந்து அவங்களுக்கு ஒரு தேவையானது. கஸ்டமர்ட்ட இருந்து பணம் வந்திருக்குது ஒரு நெசசிட்டியான விஷயம். அப்டின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவாங்க. கஸ்டமர் அக்கவுண்ட்ல போய் கிரெடிட்ல வந்து இவ்வளோ பணம் வந்திருக்குன்னு போடுவாங்க. கேஷ் அக்கவுண்ட்ல போய் டெபிட்ல வந்து இவ்வளோ வந்து பணம் வந்து இந்த கஸ்டமர்ட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லி 2 இடத்துலயுமே வந்து கொண்டு போய் இன்ஃபர்மேஷன ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து நெசசிட்டியான டிரான்சாக்ஷன். இது மாதிரி மத்த எல்லா விஷயத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த கேஷ், இந்த 3 அஃபெக்ட் பண்ற டிரான்சாக்ஷன்லாம் வந்து கம்ப்ளீட்டா 2 இடத்துலயும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இது தவிர மத்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க வந்து தேவைனா மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நெசசிட்டின்னு ஃபீல் பண்ண. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மேஜர் டிரான்சாக்ஷன். மேஜர் டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்கும் வந்து டெபிட், கிரெடிட் இது எல்லாத்துக்கும் வந்து கொண்டு போய் என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் இதுல என்ன குடுத்துருக்கேன் அப்டின்னா, கேஷ் பெய்ட் டூ சப்ளையருக்கு பணம் குடுத்துருக்கோம் அப்டின்னா, சப்ளை அக்கவுண்ட் டெட்டார். உதாரணத்துக்கு குமரன் அண்ட் கோனா, குமரன் அண்ட் கோ டெட்டார் டூ கேஷ் அக்கவுண்ட் சொல்லி ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டு, குமரன் அக்கவுண்ட்ஸ்ல போய் பணம் குடுத்துருக்குன்னு என்ட்ரி பண்ணுவாங்க. கேஷ் அக்கவுண்ட்ல போயிட்டு குமரன் அக்கவுண்ட்ஸ்க்கு பணம் குடுத்துருக்குன்னு சொல்லி அதிலேயே என்ட்ரி பண்ணுவாங்க. இது மாரி டெபிட், கிரெடிட் வந்து 2மே வந்து மேஜர் டிரான்சாக்ஷனுக்கு அவங்க என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அடுத்து ஃபியூஸ் டிரான்சாக்ஷன்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, கேஷ்ல மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு கேஷ் பெய்ட் டூ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். கரண்ட்க்கு அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து அந்த கோடன் அக்கவுண்ட்ஸ் அப்ளை பண்ணி எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கவுண்ட் டேட்டா டூ கேஷ் அக்கவுண்ட் அப்படின்ற ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணிட்டு கேஷ் அக்கவுண்ட்ல மட்டும் போயி பணத்த ரெக்கார்ட் பண்ணுவாங்க. கேஷ்ல போயிட்டு இந்த மாசம் சார்ஜஸ் இவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த
அந்த அமௌண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆனா, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ன்னு அக்கவுண்ட் அந்த அக்கவுண்ட்ல போய் என்ட்ரி பாஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப இது என்ன ஆகும்? இன்கம்ப்ளீட்டா தானே போய் முடியும் நமக்கு வருஷ கடைசியில போயி. இன்னும் ஃபியூ டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிருவாங்க. இது அதுக்கு அடுத்த மோசமான விஷயம். இது என்ன எப்படி உதாரணத்துக்கு என்னன்னா வந்து டெப்ரிசியேஷன் ஆகும். எக்ஸ்பென்சஸ். டெப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணணும் வந்து ஜர்னல் என்ட்ரி வந்து அக்கவுண்டிங் ரூல்ஸ் பேஸ் பண்ணி என்ன வரும்னா, டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட் டூ அசெட் அக்கவுண்ட்ன்றத ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணும். இந்த ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண மாட்டாங்க. அசெட் அக்கவுண்ட்ல போய் டெப்ரிசியேஷன் இவ்வளோன்றத என்டர் பண்ண மாட்டாங்க. டெப்ரிசியேஷன் அக்கவுண்ட்ல போயிட்டு இந்த பர்ட்டிகுலர் அசெட்டுக்கு இவ்ளோ எக்ஸ்பென்ஸ்ன்றா அதுவும் புக் பண்ண மாட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ருவாங்க. அதனால தான் இது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, பாதி ரெக்கார்ட் பண்றாங்க, பாதி ரெக்கார்ட் பண்ண மாட்றாங்க. இல்லன்னா கம்ப்ளீட்டா இக்னோர் பண்றாங்க. இந்த மாரி விஷயம்லாம் வரனால, இன்கம்ப்ளீட் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதே மாரி சயன்டிஃபிக்கா மைண்ட் அப்ளை பண்ணி புக் கீப்பிங் மெயின்டெயின் பண்ணாதனால, அன்சயன்டிஃபிக் வே ஆஃப் புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப நம்ம மீனிங்க பார்த்துட்டோம். மீனிங்க்கு அடுத்து ஃபீச்சர்ஸ். ஃபீச்சர்ஸ்னா வந்து இதோட தன்மைகள் எப்படி இருக்கும்? அப்படின்றத பார்க்க போறோம். இதோட தன்மைகள் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸோட தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். மொத்தம் இதுல வந்து 6 தன்மைகள் இருக்கு. இத வச்சு நம்ம வந்து இன்னும் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இன்னும் இன் டெப்த்தா புரிஞ்சுப்போம். அ அதோட நேச்சர் எப்படி இருக்கும்? அ டைப்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து எப்படி மெயின்டெயின் பண்ணுவாங்கன்னு இருக்கும். இதுல யூனிஃபார்மிட்டி எந்த மாதிரி இருக்குன்றத பார்ப்போம். பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ட்ரூவா இருக்கும், ஃபேரா இருக்கும்னு பார்ப்போம். இது வந்து யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும், யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகாது அப்படின்ற மாரி பார்ப்போம். அடுத்து பர்சனல் அண்ட் பிசினஸ் டிரான்சாக்ஷன் வந்து எப்படி மிக்ஸ்அப்ஸ் ஆகுது. இதோட நேச்சர்ல இது எப்படி வந்து உள்ள வருது அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எத பார்க்க போறோம் அப்படின்னா, நேச்சர். நேச்சர். நேச்சர்னா இதோட நேச்சர் எப்படி இருக்கும்? அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு 9 அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் குடுத்துருக்கேன். 9, 10 குடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 1 டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசி. இது மாரி அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் நெறைய இருக்கு. இது எதுவுமே இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது மாரி ஃபாலோ பண்ணாம இருக்கிறது தான் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது வந்து அன்சயன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இத. அடுத்ததா 2வது பாயிண்ட் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின்ட். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல என்ன மாரி அக்கவுண்ட்ஸ்லாம் மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பர்சனல் அக்கவுண்ட் அண்ட் கேஷ் அக்கவுண்ட்ஸ் மட்டும் தான் மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. ரியல் அண்ட் நாமினல் அக்கவுண்ட்ட மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க. நான் ஏற்கனவே கோல்டன் அக்கவுண்ட் ரூல்ஸ் காமிச்சேன்ல. இப்ப இந்த உதாரணத்துக்கு இதுல பாருங்க. மொத்தம் 3 ரூல் இருக்கு. பர்சனல் அக்கவுண்ட் இருக்கு, ரியல் அக்கவுண்ட் இருக்கு, நாமினல் அக்கவுண்ட் இருக்கு. எந்த நிறுவனத்துல வந்து வெறும் பர்சனல் அக்கவுண்டும், கேஷ் அக்கவுண்ட்ட மட்டும் மெயின்டெயின் பண்ணிட்டு, மீதி இருக்க ரியல் அக்கவுண்ட், நாமினல் அக்கவுண்ட்ட ஃபாலோ பண்ணலையோ, அதெல்லாம் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதான் இதோட அடிப்படை தன்மை. 3வதா உள்ளது வந்து லாக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. லாக் ஆஃப் யூனிஃபார்மிட்டினா என்னன்னா, இப்போ வந்து அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, அக்கவுண்டிங் ரூல்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, நமக்கு வந்து இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கம்பெனி குடுத்துருக்காங்க. இன்னும் நெறைய ஆக்ட்ல வந்து எந்தெந்த மாரி புக் கீப்பிங் மெயின்டெயின் பண்ணணும்னு நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் அத வச்சு ஃபாலோ பண்ணாங்கன்னா, அது வந்து WNT சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து யூனிஃபார்மிட்டியா இருக்கும். இந்த ஒரு விஷயத்த இப்படிதான் அணுகணும். இந்த ஒரு விஷயத்த இப்படிதான் அணுகணும்னு சொல்லியிருக்கும். அத ஃபாலோ பண்ற எல்லா கம்பெனிக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்மா ஒரே மாதிரி இருக்கும். ஆனா, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பேசிக்காவே எப்படி இருக்கும்னா வந்து, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டா செட்டப்பான ஒரு ஆக்ட் கிடையாது. அதனால அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாரி மெயின்டெயின் பண்ணும்போது வந்து, ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் வந்து இன்கம் ரெக்கார்ட்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா, அதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு ஆக்ட் கிடையாது. அதனால. உதாரணத்துக்கு இந்த சின்ன மரத்த குடுத்துருக்கேன். எதுக்குன்னா, இப்ப பாருங்க ஒரு ஒரு மரமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அதோட அடர்த்தி, தன்மை எல்லாம் ஒரு ஒரு மாரி இருக்கும். என்ன ரீசன்னா வந்து இது யூனிஃபார்மா வளரல. கரெக்ட்டா? அதே மாரி தான் யூனிஃபார்மா இவங்களுக்குன்னு ஒரு ஆக்ட் கிடையாது. இவங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் புக் கீப்பிங் கிடையாது. அதனால ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வந்து அதோட யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற மாதிரி இருக்கும். புக் புக்கிங் ஸ்டைலு அதோட அந்த புக்ஸோட ஸ்டைல் அப்படி இருக்கும். 4வதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து, பினான்சியல் ஸ்டேட்மென்ட்ஸ் மே நாட் ரெப்ரசன்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. இப்ப நம்ம வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ பேஸ் பண்ணி அந்த அக்கவுண்ட்ஸ்லாம் எடுத்து வந்து நம்ம வந்து புராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா, கால்குலேட் பண்ணலாம். பட் அதோட அ இம்பாக்ட் எப்படி இருக்கும்னா வந்து நம்ம அத வந்து நம்ப முடியாது. அது உண்மையாவும் இருக்காது. உதாரணத்துக்கு இந்த டேபிள் பாருங்க. இதுல வந்து ஓப்பனிங் ஸ்டாக் குடுத்திருக்கேன். பர்ச்சேஸஸ் குடுத்திருக்கேன். சேல்ஸ் குடுத்திருக்கேன். இத பேஸ் பண்ணி அ ஒ குளோசிங் ஸ்டாக் குடுத்திருக்கேன். இத பேஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இதுவரைக்கும் கரெக்ட்டா இருக்கும். அடுத்து பாருங்க, நெட் ப்ராஃபிட்ட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருங்க.
இதுல பாருங்க ரென்ட் புக்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. சாலரீஸ் புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இது மாரி உள்ள எல்லா எக்ஸ்பென்ஸும் அவங்க வந்து எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப இதுலருந்து வர்ற ப்ராஃபிட் எப்படி இருக்கும் நமக்கு? கரெக்ட்டா இருக்குமா? கண்டிப்பா கரெக்ட்டா இருக்காது. இத பேஸ் பண்ணி தான் அடுத்து நம்ம வந்து அ பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரூவா ரெப்ரசன்ட் பண்ணாது. என்ன ரீசன்னா, பேலன்ஸ் ஷீட்ட அஃபெக்ட் பண்ற 90% டிரான்சாக்ஷன் நம்ம எதுவுமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ரெக்கார்ட் பண்ணாம தான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்ட பிரிப்பேர் பண்ற மாரி இருக்கும். இதுல வந்து பாருங்க கேப்பிட்டல் ஆகட்டும், கரண்ட் லியாபிலிட்டீஸ் ஆகட்டும், சண்டே கிரெடிட்டர்ஸ் ஆகட்டும், பிக்ஸட் அசெட், கரண்ட் அசெட், பில்ஸ் ரிசீவபிள் இது எல்லாமே வந்து ட்ரூவாவும், ஃபேராவும் இருக்காது. ஏன்னா, அதுல எந்த ஒரு கரண்ட் இயர் டிரான்சாக்ஷனும் உள்ள போய் ரெக்கார்டே இருக்காது. ஸ்டாக் மட்டும் வரும் பாருங்க. நான் P&Lல குடுத்துருக்க குளோசிங் ஸ்டாக்கும், இதுல குடுத்துருக்க குளோசிங் ஸ்டாக்கும் கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா, பர்ச்சேஸஸும், சேல்ஸும் கரெக்ட்டா ரெக்கார்ட் பண்ணியிருக்கனால, நம்ம குளோசிங் ஸ்டாக் கரெக்ட்டா வரும். கேஷ் அக்கவுண்ட், பேங்க் அக்கவுண்ட் நம்ம கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுவோம். அந்த ஃபிகர் கரெக்ட்டா வரும். மத்த எல்லா ஃபிகருமே வந்து கண்டிப்பா கரெக்ட்டா வராது. ஏன்னா, நம்ம அந்த வருஷத்துல நடந்த எல்லா டிரான்சாக்ஷனோட முழு விவரத்தையும் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்குள்ள கொண்டு வரவில்லை. ஃபீச்சர்ஸ்ல அடுத்த ஃபீச்சர்ஸ் பார்ப்போமா? அடுத்த ஃபீச்சர் வந்து ஷூட்டபிலிட்டி. ஷூட்டபிலிட்டினா இது வந்து யாருக்கெல்லாம் இந்த ஃபீ அ இன்கம் டேக்க இன்கம் டேக்கர் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸ்மால் சைஸ்டு சோல் ப்ராப்பர்ட்டீஸ் ஃபார் ட்ரேடர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ். இவங்களுக்கு மட்டும் தான் இது சூட் ஆகும். பெரிய 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 நிறுவனத்துக்கு வந்து இது சூட் ஆகாது. ஏன்னா, பெரிய பெரிய நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். சின்ன சின்ன கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் கம்மியா இருக்கும். அவங்க இயர் எண்ட்ல உட்காந்து மொத்த டிரான்சாக்ஷனும் கேஷ் புக்க பேஸ் பண்ணி உட்காந்து பண்ணலாம். ஆனா பெரிய பெரிய நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன நிறுவனத்துல 1 வருஷத்துல நடக்கிற டிரான்சாக்ஷன பெரிய நிறுவனத்துல 1 வாரத்துல நடக்கும், 1 மாசத்துல நடக்கும். அவங்க கண்டிப்பா WND சிஸ்டம ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க ரிஜிஸ்டர்ட் கம்பெனியா இருப்பாங்க. ஆனா, சின்ன சின்ன நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அவங்க வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ WND சிஸ்டம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸா தான் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸ் ஆடிட் கேஸ் கம்பெனிஸ்லாம் சொல்லுவாங்க. அவங்கலாம் வந்து 5 குரோர்ஸ் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல வந்து அவங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் அதுக்கு மேல இருக்கும். 5 குரோருக்கு மேல அமௌண்ட் வரும். அவ்ளோ பெரிய அமௌண்ட் வர டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்ட் பார்த்தீங்கன்னா, வி கான்ட் இமேஜின் இட். நம்மளால அத கணிக்கவே முடியாது. அவ்ளோ டிரான்சாக்ஷன் இருக்கும். நம்ம அப்படி இருக்கும்போது வந்து WND சிஸ்டம் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த WND சிஸ்டம் ஃபாலோ பண்ணாம இருக்க மாட்டாங்க. அப்பன்னா வந்து இது வந்து சின்ன சின்ன நிறுவனத்துக்கு தான் இது பொருந்தும். பெரிய பெரிய நிறுவனத்துக்கு இது பொருந்தாது. அடுத்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, மிக்ஸிங் அப் ஆஃப் பர்சனல் அண்ட் பிசினஸ் டிரான்சாக்ஷன். பெரிய பெரிய நிறுவனத்துல WND சிஸ்டம் அவங்க ஃபாலோ பண்றனால, என்ன நடக்கும் அப்டின்னா வந்து, பர்சனல் எக்ஸ்பென்ஸ்லாம் தனியா ஒரு அக்கவுண்ட்ல வந்து என்டர் பண்ணி போயிருவாங்க. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் கேஷ் புக்ல மட்டும் தான் மெயின்டெயின் பண்றாங்க. அதனால என்ன ஆகும்னா வந்து, பர்சனல் டிரான்சாக்ஷனும், ஆஃபீஸோட டிரான்சாக்ஷனும் 2மே மிக்ஸ் ஆகும். உதாரணத்துக்கு அவங்க கேஷ் புக்ல அ கரண்ட்க்கு பே பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஈபி இந்த மாசத்துக்கு எவ்வளோன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா, அதுல வந்து கேஷ், ஈபி சார்ஜஸ் இவ்வளோ தான். கேஷ், ஈபி சார்ஜஸ் இவ்வளோ தான் இருக்குமே தவிர, அது வந்து அதோட பாதி விஷயத்த அதாவது அது கம்பெனிக்கு செலவுன்னா, நம்ம புக்ஸ்ல ஈபி சார்ஜஸ் அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணுவாங்க. ஓனரோட ஈபி சார்ஜஸ் வந்து பேங்க்ல போடுவாங்க. ஸோ இந்த ஈபி சார்ஜஸ வந்து ஈபி அக்கவுண்ட் போட்டிருக்க மாட்டாங்க. பேங்க்லயும் போட்டிருக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா வந்து 2மே மிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. எது பர்சனல் எது வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்ன்ற இன்ஃபர்மேஷன் நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதே மாரி நமக்கு வந்து நெறைய ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க. 2, 3 ஸ்டாஃப் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சேல்ஸ், பர்ச்சேஸ கவனிக்கவே ரொம்ப அதிகமா நேரம் இருக்குமே தவிர, இந்த மாரி வந்து ஓனரோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ என்னது? தனிப்பட்ட அவருடைய செலவு என்னது? கம்பெனியோட செலவு என்னதுன்னு வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்தாச்சுன்னு நெனைக்கிறேன். ஃபீச்சர்ஸ்ல மொத்தம் 6 பார்த்தாச்சு. ஸோ இப்ப ஃபீச்சர்ஸ்க்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஃபீச்சர்ஸ்க்கு அடுத்து வந்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதோட குறைபாடுகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். மொத்தம் குறைபாடுகள் 6 இருக்கு. இதுல முதல் குறைபாடு என்னன்னா, லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். நம்ம வந்து ரியல் அண்ட் நாமினல் அக்கவுண்ட்ஸ மட்டும் தான் மெயின்டெயின் பண்றோம். மத்த அக்கவுண்ட்ஸ்லாம் மெயின்டெயின் பண்ணதுனால, இது வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபுல்லா மெயின்டெயின் பண்ண ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸா கிடையாது. அதனால வந்து இது வந்து முதல் மேஜர் ட்ராபேக்ஸ். அடுத்து 2வது என்ன? 2வது வந்து டிஃபிகல்டி இன் பிரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். நம்மளால வந்து ட்ரையல் பேலன்ஸ வந்து பிரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அதாவது அஸ் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டெயின்ட் ஃபார் ஆல் அக்கவுண்ட்ஸ். த அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் இன்கம்ப்ளீட். நம்ம எல்லா
புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ மெயின்டெயின் பண்ணாதனால, நம்மளால வந்து ட்ரையல் பேலன்ஸ பிரிப்பேர் பண்ண முடியாது. 3வதா உள்ளது எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் கேனாட் பி டிடெக்டட் ஈசிலி. புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் உள்ள எரர்ஸையும் ஃப்ராட்ஸையும் நம்மளால வந்து ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியாது. ஏ டியூ டூ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டெயின்ட் ஃபார் ஆல் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஒன்லி பார்ஷியல் ரெக்கார்ட்ஸ் ஆர் அவைலபிள். இந்த காரணத்தினால நம்மளால என்ன பண்ண முடியாது, எரர்ஸையும், ஃப்ராட்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ஈஸியா. இட் வில் டேக் டைம். ரொம்ப நேரம் செலவெடுத்து தான் எரர்ஸ் இருக்கா, ஃப்ராட்ஸ் இருக்கான்றத நம்மளால வந்து செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 4வதா உள்ள லிமிடேஷன்ஸ் வந்து டிஃபிகல்டி இன் அசர்டைனிங் ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் தி பிசினஸ் ஆஃப் தி பிசினஸ். சாரி. 4வதா உள்ளது பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ வந்து நம்ம வந்து எல்லா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸும் மெயின்டெயின் பண்ணாதனால, நம்மளால வந்து ப்ராஃபிட்ட வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே இருக்கிற புக்ஸ வச்சு நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாலும், அது வந்து ட்ரூவான ப்ராஃபிட்டா இருக்காது. ஒரு எரரா இருக்க ப்ராஃபிட்டா தான் இருக்கும். என்ன ரீசன்னா, நம்மகிட்ட அவைலபிள் இன்ஃபர்மேஷன் கம்மியா இருக்கு. ஃபுல் புக்ஸ் இன்ஃபர்மேஷன் இல்லாதனால, இதுல இருக்க ப்ராஃபிட் வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. நம்ம மீதி இருக்க எல்லா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்க்கும் என்ட்ரி பண்ணா தான், நம்மளால புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ கண்டுபிடிக்க முடியும். அதனால இது வந்து டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான். 5வதா உள்ளது டிஃபிகல்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் பினான்சியல் பொசிஷன். இதுவும் சேம் ரீசன் தான். டியூ டூ ஃபியூ டிரான்சாக்ஷன் ஆர் அப்டேட்டட் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், வி கேன் ஃபைண்ட் அவுட் எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லியாபிலிட்டீஸ் தான். ஒரு எஸ்டிமேட் தான் கண்டுபிடிக்க முடியுமே வழிய, நம்மளால வந்து இதுதான் எக்ஸாக்ட்டா கம்பெனியோட பினான்சியல் பொசிஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதுல உள்ள ஒரு மிகப்பெரிய டிராபேக். அடுத்து கடைசியா உள்ளது அன்அக்செப்டபிள் டூ கவர்ன்மென்ட் அண்ட் அதர் அத்தாரிட்டீஸ். கவர்ன்மென்ட் அத்தாரிட்டீஸ்க்கும் மத்த டாக்ஸ் அத்தாரிட்டீஸ் இது மாரி நெறைய அத்தாரிட்டீஸ் இருக்காங்க. யாருமே வந்து இன்கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட்டா உள்ள புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ வந்து அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க வந்து முழுசா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ மெயின்டெயின் பண்ணி எடுத்துட்டு வாங்க. அப்பதான் நாங்க ஏத்துப்போம்ன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து நாட் மெயின்டெயின் ஃபார் ஆல் அக்கவுண்ட்ஸ். எல்லா அக்கவுண்ட்ஸ்க்கும் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணாதனால அவங்க வந்து அத ஏத்துக்க மாட்டாங்க. இதுவும் இதுல இருக்க ஒரு டிராபேக்ஸ். ஸோ மொத்தம் 6 டிராபேக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்ததா வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதுல மொத்தம் 8 இருக்கு. ஆ 8 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன்ஸ புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணதுல உள்ள முதல் வித்தியாசம் என்னன்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல என்னன்னா, எல்லா டெபிட்ஸும், எல்லா கிரெடிட்ஸும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆனா, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல ஃபியூ டெபிட்ஸ் அண்ட் ஃபியூ கிரெடிட்ஸ் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது போக ஒரு சில இதுல ஃபியூ டெபிட்ஸ் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் மெயின்டெயின் பண்ணுவாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா வந்து நெறைய டிரான்சாக்ஷன இக்னோர் பண்ணிருவாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ். டபுள் என்ட்ரி சிஸ்டம்க்கும், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். 2வதா உள்ளது வந்து பிரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ பிரிப்பேர் பண்றது இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல வந்து நம்மளால வந்து ட்ரையல் பேலன்ஸ வி கேன் பிரிப்பேர் வித் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஃபார் ஆல் அக்கவுண்ட்ஸ். எல்லா அக்கவுண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸ் வந்து ஈஸியா அரித்மெட்டிக்கல் அக்யூரசியோட கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு வருஷத்துல ஒரு மாசம் ஆரம்பத்துல இருந்து கடைசி மாசம் வரைக்கும் உள்ள எல்லா டிரான்சாக்ஷனும் அக்குமுலேட் ஆயி நம்ம அத வச்சு ட்ரையல் பேலன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல அப்படி கிடையாது. எதனாலன்னா, நம்ம ஃபியூ புக்ஸ் மட்டும் தான் மெயின்டெயின் பண்றோம். இத வச்சு நம்ம வந்து ஒரு அரித்மெட்டிக் அக்யூரசியோட ஒரு ட்ரையல் பேலன்ஸ நம்மளால வந்து கண்டிப்பா பிரிப்பேர் பண்ண முடியாது. அடுத்ததா வந்து டைப்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின்டு. இது ஒரு நல்ல வித்தியாசம். டபிள்யூ சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பர்சனல் அக்கவுண்ட், ரியல் அக்கவுண்ட், நாமினல் அக்கவுண்ட் இந்த 3 அக்கவுண்ட்ஸும் அஃபெக்ட் பண்ற எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணுவோம். ஆனா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல நம்ம வந்து ஃபீச்சர்ஸ்லயே பார்த்தோம். பர்சனல் அக்கவுண்ட், கேஷ் அக்கவுண்ட்ஸ் மட்டும் தான் மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. மத்த ரியல் அண்ட் நாமினல் அக்கவுண்ட்ட மெயின்டெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் தான். டபிள்யூ சிஸ்டத்துக்கும், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்க்கும். அடுத்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஒரு நிறுவனத்தோட ப்ராஃபிட்ல இருக்கா, இல்ல லாஸ்ல இருக்கா அப்படின்றத வந்து
நம்ம வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட பிரிப்பேர் பண்ணி, நம்மளால வந்து கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியும். டபுள் என்ட்ரி சிஸ்டம்ல. ஏன்னா, நம்மகிட்ட எல்லா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸும் இருக்கு. ஆனா, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல வந்து நமக்கு வந்து ஃபியூ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. எல்லா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸும் அவைலபிள் இல்ல. அப்ப நம்ம வந்து கண்டுபிடிக்கிற ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து அ உண்மையானதான்னு நமக்கு வந்து கண்டிப்பா சொல்ல முடியாது. இதுவும் இதுல வந்து உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். அடுத்ததா வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட். பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியுமான்னு கேட்டா, டபுள் சிஸ்டம்ல நம்மளால கண்டிப்பா டிட்டர்மைன் பண்ண முடியும். எதனாலன்னா, நம்ம எல்லா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸும் மெயின்டெயின் பண்றோம். டபுள் சிஸ்டம் ஃபாலோ பண்றோம். அதனால நம்மளால வந்து பேலன்ஸ் ஷீட்ட வி கேன் ஏபிள் டூ பிரிப்பேர். பட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து, ஃபியூ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸோட டிரான்சாக்ஷன் அவைலபிள். அதனால நம்மளால அக்யூரசியா ஒரு பினான்சியல் ஸ்டேட்மென்ட்டோட நம்மளால வந்து பிரிப்பேர் பண்ணவே முடியாது. அது ட்ரூவா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அவைலபிள் அண்ட் எஸ்டிமேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பிரிப்பேர் பண்றோம். அடுத்ததா உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூட்டபிலிட்டி. சூட்டபிலிட்டி இது யாருக்கெல்லாம் சூஸ் ஆகும்? இதுல யாருக்கெல்லாம் இது வந்து சூட் ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூடி சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா, டபிள்யூடி சிஸ்டம் ஃபாலோ பண்ற எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் இது வந்து எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் இது சூட் ஆகும். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து பெரிய பெரிய நி நி கம்பெனிக்கு வந்து சூட் ஆகாது. சின்ன கம்பெனிக்கு மட்டும் தான் சூட் ஆகும். இதுவும் இதுல இதுல உள்ள ஒரு நல்ல வித்தியாசம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீலையபிலிட்டி. ரீலையபிலிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா, நம்பகத்தன்மை. இப்ப டபிள்யூடி சிஸ்டம பொறுத்தவரைக்கும், நம்ம எல்லா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸும் நம்ம வந்து மெயின்டெயின் பண்றோம். இட் இஸ் ரிலையபிள் சின்ஸ் இட் இஸ் எ சயன்டிஃபிக் சிஸ்டம் அண்ட் அக்கவுண்டிங் அண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் அக்கவுண்டிங் பிரின்சிபலோட இருக்கு. அப்ப நம்ம இத வந்து நம்பலாம். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்க எந்த ஒரு சயன்டிஃபிக் எந்த ஒரு அக்கவுண்டிங் ரூல்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணல. அதனால இது வந்து அன்சயன்டிஃபிக் வே ஆஃப் புக் கீப்பிங். ஸோ இதுல இருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து நம்மளால நம்ப முடியாது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்செப்டபிலிட்டி. இதெல்லாம் யாரெல்லாம் ஏத்துப்பாங்க அப்டின்னா, டபிள்யூடி சிஸ்டம பொறுத்தவரைக்கும், அந்த சிஸ்டம ஃபாலோ பண்ற புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ வந்து டாக்ஸ் அத்தாரிட்டீஸும் ஏத்துப்பாங்க. பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஏத்துப்பாங்க. ஆனா இன்கம்ப்ளீட் உள்ள ஒரு ரெக்கார்ட்ஸ வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. டாக்ஸ் அத்தாரிட்டியா இருந்தாலும் சரி, பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி, ஏன் ஓனரே ஏத்துக்க மாட்டாரு. எதனாலன்னா, அதுல வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா இல்ல, இன்கம்ப்ளீட்டா இருக்கனால. ஸோ நம்ம இப்ப டிஃபரன்ஸ் பிட்வீன் டபிள்யூடி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ பார்த்துட்டோம். அடுத்தபடியா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்ட பார்ப்போம். இதுதான் தியரில உள்ள கடைசியானது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வர்றது வந்து அப்ஜெக்டிவ், 2வது வர்றது அக்கவுண்டிங் சிஸ்டம், 3வது வர்றது பேசிஸ் ஆஃப் பிரிப்பரேஷன், 4வது வர்றது ரீலையபிலிட்டி, 5வது வர்றது மிஸ்ஸிங் ஐட்டம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்க அப்ஜெக்டிவ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இருக்க ஃபர்ஸ்ட் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா அப்ஜெக்டிவ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ எதுக்கு நம்ம வந்து பிரிப்பேர் பண்றோம் அப்டின்னா, கேப்பிட்டல் ஆஃப் தி பிசினஸ கண்டுபிடிக்க தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ பிரிப்பேர் பண்றோம். ஆனா பேலன்ஸ் ஷீட் எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிசினஸோட பினான்சியல் பொசிஷன ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தான் வந்து நம்ம பிரிப்பேர் பண்றோம். ஸோ, அப்ப இது பேசிக்கான உள்ள அப்ஜெக்டிவே வந்து 2த்துக்கும் வேற வேற. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டிங் சிஸ்டம். அக்கவுண்டிங் சிஸ்டம் வந்து பண்ணா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட அக்கவுண்டிங் சிஸ்டம் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் கிடையாது. ஆனா பேலன்ஸ் ஷீட்டோட அக்கவுண்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான். அடுத்ததா உள்ள டிஃபரன்ஸ் வந்து பேசிஸ் ஆஃப் பிரிப்பரேஷன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் பாசிபிளா இருக்க சோர்ஸ் டாக்குமெண்ட்டும் எஸ்டிமேட்டடா இருக்க உள்ள ஃபிகர வச்சு தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ வந்து பிரிப்பேர் பண்ணுவோம். இட் இஸ் நாட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லெட்ஜர் பேலன்ஸஸ். லெட்ஜர் பேலன்ஸ வச்சு நம்ம வந்து பண்ணவே முடியாது. இதுல நம்ம அத வச்சு பிரிப்பேர் பண்ண முடியாது. ஆனா பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லெட்ஜர் பேலன்ஸஸ். லெட்ஜர் பேலன்ஸஸ் வச்சு தான் நம்ம வந்து இதுல வந்து பேலன்ஸ் ஷீட்ட வந்து பிரிப்பேர் பண்ணுவோம். அடுத்ததா உள்ள டிஃபரன்ஸ் வந்து ரீலையபிலிட்டி. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோட ரீலையபிலிட்டி வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால வந்து அத நம்ம வந்து நம்ப முடியாது. பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இட் இஸ் பேஸ்ட் ஆன் டபுள் என்ட்ரி சிஸ்டம். எல்லா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸும் ரீலையபிளா தான் இருக்கும். நம்ம வந்து நம்பலாம். கடைசியா உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸிங் ஐட்டம். மிஸ்ஸிங் ஐட்டம்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கு வந்து இருக்கிற புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒமிட்டடா அதாவது நமக்கு வந்து இக்னோர் பண்ண ஒரு புக்ஸ வச்சு தான் நம்ம வந்து அத வந்து நம்ம பிரிப்பேர் பண்றோம். ஆனா பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா, டபுளா ரெக்கார்ட் பண்ண அதாவது ஒரு ஜர்னல் என்ட்ரில டெபிட், கிரெடிட் உள்ள இந்த 2த்தையுமே ரெக்கார்ட் பண்ண ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பிரிப்பேர் பண்றோம். அதனால வந்து யாராவது ஒரு விஷயத்த வந்து
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். நம்ம அத போய் ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. பட் பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வி கேன் ட்ரேஸ் ஈசிலி பிகாஸ் நம்ம வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம ஃபாலோ பண்றோம். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இதுல உள்ள 5 டிஃபரன்ஸும் பார்த்தோம். ஸோ ஃபீச்சர்ஸ்ல நான் சாரி தியரியில வந்து இன்ட்ரோடக்ஷன், சைக்கிள் ஆஃப் அக்கவுண்டிங் டிரான்சாக்ஷன், மீனிங்கு, ஃபீச்சர்ஸ், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், லிமிடேஷன் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், கடைசியா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இது எல்லாமே பார்த்தோம். தேங்க் யூ. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா பதில் சொல்றேன்.